ஆனால் அறம் பொருள் இன்பத்தை ஒப்புக்கொள்ளும் சிலரது பகுத்தறிவு 4வது மோட்சத்தை ஒப்புக்கொள்வதில்லை. சொர்க்கமாவது நரகமாவது மரணத்திற்கு பிறகு எதுவுமே இல்லை என்பது அவர்கள் வாதம். ஆனால் மத நம்பிக்கையில் உள்ள சராசரி மக்கள் மோட்ச நரகத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொண்ட காரணத்தாலே தான் அவர்கள் பாவம் பயப்படுகிறார்கள். சொர்க்கம் நரகமே இல்லை என்று நம்பும் பகுத்தறிவாளன் எந்த தவறுக்கும் துணிந்து விடுகிறான். ஆக ஒன்று புரிகிறது. பகுத்தறிவு 2 வகைகள். ஒன்று நம்பிக்கையோடு ஆராய்வது, இன்னொன்று அவநம்பிக்கையை வளர்ப்பது. இப்படி அவநம்பிக்கையை வளர்த்துவிட்டால் சராசரி வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. நம்பிக்கை உள்ளவனுக்கு எந்த துன்பத்திலும் ஒரு நிம்மதி இருக்கும். அதாவது எல்லாம் ஆண்டவனுடைய இயக்கம், நடப்பது நடக்கட்டும் என்று துன்பத்தை பொறுத்து கொள்ளும் சக்தி அவனுக்கு வந்துவிடும். இது இன்னொரு விஷயம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு போராடுவோம். இப்போ என்னோடய முயற்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறையா என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல்டுன்னு முயற்சி. நான் அதிகமாக அந்த ஒர்க்கை வச்சு தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அதில் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன். மனித இயல்பையே அப்போ தான் நான் நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்க